அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஊட்டச்சத்து என்றால் என்ன, அதாவது நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மனித உடல் உயிர் வாழ்வதற்கும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் செயல்படுவதற்கும் சத்துக்கள் ஒரு அத்தியாவசியமான தேவை. இந்த சத்துக்கள் 3 விதமான உணவுகள்லேருந்து மனிதனுக்கு கிடைக்கிது. அந்த உணவுகளில் முதலாவது பார்த்திங்கன்னா திட உணவுகள், இரண்டாவது திரவ உணவுகள், மூன்றாவது வாயு உணவு அல்லது காற்று உணவு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். முதல்ல சொன்ன திட உணவுகளில் சைவ உணவுகள் மற்றும் அசைவ உணவுகள் எல்லாமே அடங்கும். இரண்டாவது சொன்ன திரவ உணவுகளில் நம்ம அருந்துகின்ற தண்ணீர், அதே போல் நம்ம பருகுகின்ற நீர்ம ஆகாரங்கள் அனைத்தும் அடங்கும். மூன்றாவது சொன்ன வாயு உணவு அல்லது காற்று உணவில் நம்ம சுவாசிக்கின்ற காற்று அடங்கும். இந்த 3 உணவுகளும் உடலுக்குள் ஜீரணமடைந்து அதன் மூலமாக ஒரு சத்து கிடைக்கிது. அந்த சத்துக்கள் தான் மனித உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் செயல்பட வைப்பதோடு மனிதனை உயிர் வாழவும் வைக்கிறது. ஸோ இந்த சத்துக்கள் ரொம்ப அத்தியாவசியமானது. ஜீரணமான இந்த சத்துக்கள் இரத்தத்தில் கலக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இரத்தம் மூலமாக மனித உடலினுடைய அடிப்படை அழகான உயிரணு அல்லது செல்லுக்குள்ளே போயிட்டு அந்த சத்துக்கள் ஆற்றலாக மாறுது. இதை தான் நம்ம மெட்டபாலிசம் அல்லது வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆற்றல் தான் உடலை செயல்பட வைக்குது, அதாவது உடல் உறுப்புகளை செயல்பட வைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒருவேளை இரத்தத்தில் சத்துக்களே பற்றாக்குறையாக இருந்தது அப்படின்னா செல்லுக்கு சத்துக்கள் கிடைக்காது. செல் சத்துக்களை ஆற்றலாக மாற்ற முடியாது. ஏன்னா சத்துக்கள் இருந்தால் மட்டுமே அதை ஆற்றலாக மாற்றும் வல்லமை படைத்தது செல்கள். அங்கே சத்துக்களே பற்றாக்குறை. அப்போ ஆற்றலாகவும் மாற்ற முடியாது, மனித உடல் செயல்பாட்டிற்குண்டான அந்த ஆற்றல் கிடைக்காது. ஸோ இது மாதிரி ஒரு பற்றாக்குறை ஏற்படும் நேரத்தில் அந்த சத்துக்களை சமன் செய்வதற்கு, இரத்தத்தில் சத்துக்கள் கிடைக்க செய்வதற்கு மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய விசேஷமான ஒரு உணவுப் பொருள் தான் இந்த ஊட்டச்சத்து அல்லது நியூட்ரிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.